ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th இல்லைனா ஐடிஐங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு கிட்ட இருந்துச்சு, அடுத்து ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாங்க, திருப்பி ஹைகோர்ட்ல இருந்து கேட்டுக்கு மாத்தினாங்க. இப்ப கடைசியா இந்த கேஸ் வந்து கேட்லயும் நடந்துகிட்டு இருக்கு, ஹைகோர்ட்லயும் நடந்துகிட்டு இருக்கு. கடைசியா ஹைகோர்ட்ல நடந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் 13ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேட்ல அடுத்த ஹியரிங் வந்து நவம்பர் 4ஆம் தேதி நமக்கு சொல்லியிருந்தாங்க. எஸ்டர்டே தான் நவம்பர் 4ஆம் தேதி. எஸ்டர்டே கேட்ல நடந்த இந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி அடுத்த ஹியரிங்கான டேட்டுமே அவங்க சொல்லல. இதுக்கு முன்னாடிலாம் நடந்த ஹியரிங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனா எஸ்டர்டே நடந்த ஹியரிங்ல பாத்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கல, அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட்டும் அவங்க சொல்லல. சோ ஹியரிங்கே பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்ல இருக்கு. ஓகேவா? சோ எஸ்டர்டே ஹியரிங் முடியறதுக்கு முன்னாடியே டைம் வந்து முடிஞ்சிருச்சு. சோ அப்போ இந்த ஹியரிங்க இன்னைக்கு கண்டினியூ பண்ணிருக்கலாம் இல்லையா? 5 நவம்பர்ல கண்டினியூ பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனா இன்னைக்கு 5 நவம்பர் பாத்தீங்க அப்படின்னா, கேட்டோட கேலண்டர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுக்கு ஹாலிடே. ஓகேவா? மேபி நாளைக்கு கூட இந்த பெண்டிங்ல இருக்க ஹியரிங்க அவங்க என்ன பண்ணலாம்? கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறதுக்கான டேட்டும் சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் நவம்பர் 4ஆம் தேதி கேட்ல நடந்த இந்த கேஸோட ஹியரிங்கோட அப்டேட். ஓகே, இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஒரு நோட்டீஸ் வந்து ரயில்வேல இருந்து வந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல கொடுத்திருக்கக்கூடிய டேட் வந்து ரியல் கிடையாது, அது வந்து ஃபேக்கான நோட்டீஸ். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரயில்வேல இருந்து நமக்கு 17 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லா ஆர்ஆர்பி வெப்சைட்லயுமே ரயில்வேயும் அனௌன்ஸ் பண்ணல. ஆர்ஆர்பி புவனேஸ்வர் வெப்சைட் இருக்கு இல்லையா? சோ அதுல மட்டும் தான் இந்த டேட் வந்து அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த கேஸ்ல என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த டேட்ல கூட உங்களுக்கு கன்ஃபார்மா எக்ஸாம் நடக்கும். எஸ்டர்டே வந்த நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா, இத நான் ஆல்ரெடி எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்க்காத ஸ்டூடெண்ட் இத பார்த்துக்கோங்க. 4 ஜனவரில இருந்து 17 மார்ச் 2026 வரைக்கும் எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்கங்கிற மாதிரி எஸ்டர்டே ஒரு நோட்டீஸ் வந்து எல்லா குரூப்லயுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இது வந்து முழுக்க முழுக்க ஃபேக். சோ தெரியாத ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டேட்ட வந்து சேஞ்ச் பண்ணல. எக்ஸாம் டேட்ட வந்து சேஞ்ச் பண்ணல. 17 நவம்பர்ல இருந்து இந்த டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணல. ஓகேவா? இன்னுமே நீங்க ஆர்ஆர்பி வெப்சைட் புவனேஸ்வர் வெப்சைட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா 17 நவம்பர்ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் தான் டேட் இருக்கிற மாதிரி அதுல வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? சோ எப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்களோ, சோ அதுக்கு அடுத்த நாளும் ரயில்வேல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல கிளியரா டேட் வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. சோ இந்த பெண்டிங் இருக்க ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா, நாளைக்கோ இல்ல இன்னொரு 3 டேஸ் 4 டேஸ்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா 17 நவம்பர்ல நமக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இதுலயும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம அடுத்த ஹியரிங்கான டேட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டேட்டை வந்து போஸ்ட்போன் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. சோ என்னவா இருந்தாலும் நீங்க வந்து 17 நவம்பரை டார்கெட் டேட்டா எடுத்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வார சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். ஓகே, சோ இந்த டெஸ்ட்டை எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு டவுட் வரும், இந்த டைம் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் படிக்கிறதெல்லாம் வேஸ்டா போயிரும் இல்லையா மேடம்? நான் வந்து 10th வச்சுதான் அப்ளை பண்ணிருக்கேன், அப்ப என்னோட அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த டைம் குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்ணாங்க இல்ல நோட்டிபிகேஷனை கேன்சல் பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். சோ இந்த டைம் 10th வச்சு அப்ளை பண்ணவங்க, ஐடிஐ வச்சு அப்ளை பண்ணவங்க 2 பேருக்குமே ஃபேவரா வர்ற மாதிரி தான் இந்த டைம் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் குவாலிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த டைம் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே இது வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சோ கரெக்டா ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து மத்தவங்க படிக்கிறதுல இருந்து ஒரு 50% படிச்சீங்கனாலே போதும். 100க்கு ஒரு 50 மார்க் இல்ல ஒரு 40 மார்க் கிட்ட நீங்க ஸ்கோர் பண்றீங்கனாலே சிசிஏ கேண்டிடேட் வந்து ஈஸியா உள்ள போயிடலாம். உங்களுக்கு பிஇடியும் கிடையாது. ஏன்னா குரூப் டியோட செலக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ரிட்டன் டெஸ்ட் 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பிஇடி யாருக்கு கிடையாதுன்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கு பிஇடி கிடையாது. அப்ப ரிட்டன்ல ஒரு 40 மார்க். போன தடவை உள்ள மார்க் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 15 மார்க் எடுத்தவங்க கூட உள்ள போனாங்க.
SC/ST ஸ்டூடெண்ட் 12, 15 இந்த ரேஞ்சில எடுத்த CCA கேண்டிடேட் எல்லாருமே குரூப் டிக்குள்ள உள்ள போயிட்டாங்க. ஆனா போன தடவை உள்ள அதே 15 தான் இந்த தடவை குரூப் டிக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவை CCA கேண்டிடேட் ஓப்பன்ல வரக்கூடிய கேண்டிடேட் அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த டைம் பாத்தீங்கன்னா CCA கேண்டிடேட்டுக்கு நம்ம ஒரு 50 வரைக்கும் வச்சுக்கலாம் மார்க். நீங்க ஒரு 50, 55 இல்ல 45 to 55க்குள்ள ஸ்கோர் பண்றீங்கன்னா CCA கேண்டிடேட்டுக்கு அது ஒரு குட் அட்டெம்ப்ட் தான். ஓகேவா? சோ நீங்க கரெக்ட்டா படிங்க. ஓகே, CCA கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஓப்பன்ல வரக்கூடிய கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, நீங்க ஓப்பன்ல எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்லாம உள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க 85 மார்க் 80க்கு மேல நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி படிங்க. ஓகேவா? சோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இப்ப டிலே ஆகுமே தவிர ஃபுல்லாவே டிலே ஆகும். நோட்டிபிகேஷனே கேன்சல் ஆகும். எக்ஸாமே கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதையும் நினைச்சு நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். கண்டிப்பா இதுக்கான எக்ஸாம் வைப்பாங்க. ஓகேவா? சோ எக்ஸாம் வைக்கிற அன்னைக்கு நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து படிங்க. இப்ப எந்த லெவல்ல இருக்கீங்க? மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் எப்படி வருது? அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கறத பத்தி மட்டும் யோசிங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி 80க்கு மேல டார்கெட் வச்சுக்கோங்க. மெகா லைவ் டெஸ்ட் இந்த வாரம் சாட்டர்டே வைக்கிறோம். இந்த டெஸ்ட்லயே நிறைய பேர் 80க்கு மேல எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. RRB குரூப் டியோட பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த லைவ் டெஸ்ட்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்திருப்போம். இது வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் 4 நாள் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்போம். நம்ம ஆப்ல வந்து அந்த 4 டேஸ்க்குள்ள நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சாட்டர்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். கம்மிங் சாட்டர்டே தான் டெஸ்ட் ஓப்பன் ஆகும். வெனஸ்டே வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 நாள் வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அந்த 5 நாளைக்குள்ள அட்டெண்ட் பண்ணிட்டு சொல்யூஷன் பார்த்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துருங்க. ஓகேவா? கேட்டோட அப்டேட் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அப்டேட் என்னன்னா சிம்பிள் தான். ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கல, ஹியரிங்கும் கொடுக்கல. இதுவே ஹியரிங்கே பாத்தீங்கன்னா பெண்டிங்ல தான் இருக்கு. ஓகேவா? சோ இன்னொரு 3 to 4 நாள்ல கேட்ல வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டும் குடுக்கலாம். இல்லன்னா அடுத்த ஹியரிங்கான டேட்டும் குடுக்கலாம். ஓகே, உங்களோட பிரிப்பரேஷன கன்டின்யூ பண்ணி கொண்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். வந்திருக்கக்கூடிய NTPC அப்ளை பண்ணியிருக்கேன். JEE அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்ல RRB, NTPC அண்ட் JEEக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருப்போம். 100% ஆன்லைன் கிளாஸ். எந்த இடத்துல இருந்தனாலும் நீங்க படிச்சுக்கலாம். எங்க இருந்தனாலும் படிச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே இதுல கவர் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். டெய்லி பிராக்டிஸ் பண்றதுக்கு பிராக்டிஸ் செட் ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். டெய்லி லைவ் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா காலையில 10:30ல இருந்து 11:30 வரை இதுல லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். வீக்லி பிளான் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் என்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான், மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே வீக்லி டெஸ்ட் இருக்கும். கரெக்டா ஒரு பிகினரா உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு 14 வீக்ஸ் அதாவது 100 டேஸ்ல எக்ஸாமுக்கு ரெடி ஆகுற மாதிரி அந்த பிளான்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். உங்களை படிக்க வச்சிருவோம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். வீட்ல இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்க கையில ஒரு மொபைல் போன், அப்படி இல்ல அப்படின்னா லேப்டாப், 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே போதுமானது. ஓகே, 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலே இந்த கிளாஸஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த கிளாஸஸ்ல நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேடம், நான் எந்த லெவல்ல இருக்கேங்கிறது எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு கிளாஸஸும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். டெஸ்ட் பேட்சும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்கு அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. NTPC அண்ட் JEEக்கான கிளாஸஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. டெய்லி லைவ் கிளாஸ் வந்து 10:30ல இருந்து 11:30 வரைக்கும் இருக்கும். லைவ மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அந்த கிளாஸஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகிரும். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். 1999 ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க. லைஃப் டைம் அக்சஸ் வந்து கொடுத்துருவோம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. குரூப் டியோட கேஸ் பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ ஒரி பண்ணாம அடுத்து என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டே இருங்க. படிச்சுட்டே இருங்க. டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வச்சிருவாங்க. ஓகேவா? ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வே வந்து பயங்கர ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாங்க. முன்னாடிலாம் இருந்த ரயில்வேக்கும் இப்ப இருக்கிற ரயில்வேக்கும் பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் ரயில்வேல எப்ப நோட்டிபிகேஷன் வரும்னு யாருக்குமே தெரியாது. வந்த நோட்டிபிகேஷனுக்கு எப்ப எக்ஸாம் வைப்பாங்கன்னு கூட யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.
ஆனா இப்போ ப்ராப்பரா பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நோட்டிபிகேஷன் நாங்க எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் வைக்க போறோங்கிறதுக்கு முந்தின வருஷமே கேலண்டர் கொடுத்துடுறாங்க. அவங்க கொடுத்த கேலண்டர் படி பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப வந்திருக்க என்டிபிசி, ஜேஇ, ஏஎல்பி, டெக்னீஷியன் கிரேடு 1, கிரேடு 3க்குலாம் நோட்டிபிகேஷன் கேலண்டர் எப்போ கொடுத்தாங்க? 2024 கொடுத்துட்டாங்க. அந்த 24 கேலண்டர் படி சொன்ன மாசத்துல கரெக்டா நோட்டிபிகேஷன் வருதா? அதே மாதிரி குரூப் டிக்கான அடுத்த நோட்டிபிகேஷனும் பாத்தீங்கன்னா டிசம்பர்ல நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, டிசம்பர் ஆர் ஜனவரி 2026ல அடுத்த குரூப் டி நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேஸுக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிரும். எக்ஸாமும் வச்சிருவாங்க. இத என்டிபிசியாவது 2 லெவல் இருக்கு. குரூப் டி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் எக்ஸாம் தான். ஒன்ஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா ரயில்வே வந்து ஃபாஸ்டா எக்ஸாம் வச்சு முடிச்சிருவாங்க. எக்ஸாம் வச்சு முடிச்சதும் பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பிஇடிக்கு கூப்பிடணுமோ அவங்க எல்லாரையும் பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. பிஇடில குவாலிஃபை ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஃபைனலா என்ன இருக்கும்? டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, இந்த ரிசல்ட்டுக்காக இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் ரயில்வே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இல்ல இப்போ பெண்டிங்ல இருக்க ஹியரிங்ல கூட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நவம்பர் 17ஆம் தேதி கூட எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, என்னனாலும் நடக்கலாம். எப்போ எக்ஸாமுக்கு கூப்பிட்டாலுமே நம்ம வந்து டாப்பரா செலக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? ஸோ படிங்க. படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. பாசிட்டிவா இருங்க. ஓகேவா? நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே படிக்கிறாங்க, எஸ்எஸ்சி படிக்கிறாங்க, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், அந்த எக்ஸாம் பத்தி அவேர்னஸே இல்லாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனையும் நம்ம யூடியூப் சேனல் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.